Hi friends, welcome to Prabha's Kitchen. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி கொஞ்சம், பூண்டு மூணு முழு பூண்டு, முந்திரி பருப்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா. தேங்காய் பாலுக்கு தேங்காய் கொஞ்சம். 1 கிலோ சிக்கன் ஸ்கின் அவுட் எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, அப்புறம் பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு எடுக்கலாம். ஒரு சின்ன ஜாரில் பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு கொஞ்சம், பட்டை, சோம்பு, கசகசா, 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. வரமிளகாய் இதிலே ஆட் பண்ணும்போது காரம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா கொஞ்சம். இப்போது இதை அரைச்சிக்கலாம். இஞ்சி ஆனியன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காவே போட்டால் போதும், அதிக தேவையில்லை. இந்த தேங்காவை அரைச்சி அதுலேருந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் பால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட், தேங்காய் பால் இது 3 ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக பிரியாணி செய்ய போகலாம். இப்போ நான் குக்கரில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அடுப்பை பற்ற வச்சு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து அதில் செக்கில் ஆட்டில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறோம், நீங்கள் பேர் பார்த்துக்குங்க தெரியாதவங்க. பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு 2, ஏலக்காய் 3, முந்திரி பருப்பு கொஞ்சம், கல்பாசி 4 கிராம்பு, பட்டை சிறிதளவு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வணங்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ போட்டோன்னே வெங்காயத்தை போடாமல் நல்லா வணங்கட்டுன்னு போடுங்க. இப்போ நான் அரிஞ்சு வச்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு முன்னாடியே பச்சை மிளகா போடும்போது அதோடய ஃப்ளேவர், காரம் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா கிடைக்கும். ஸோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கணும். அப்போ அதோட பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி என்றைக்குமே நல்லா ஃபுல்லாக வணங்கின பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது முழுசாக இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் ஃப்ளேவர் டேஸ்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ நம்ம நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும்போது சீக்கிரம் வணங்கிடும். வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கனால ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியும். இது நல்லா வணங்கின பிறகு நம்ம பொரிச்சு வச்ச கொத்தமல்லி, புதினா இதை போட்டு ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா வணங்கின பிறகு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற நம்ம சிக்கனை அந்த கிரேவிக்குள்ளே போட்டுடலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம் 4 டம்ளருக்கு. இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கறியில் உப்பு நல்லா பிடிக்கும். இல்லைன்னா கறியில் உப்பு பிடிக்காது. நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இது பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கோம், அரைச்சது. அந்த பிரியாணி மசாலா வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். வீட்டில் அரைச்ச பொடிங்கிறதுனால பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். இப்போ எல்லா பவுட்ரும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கறியில் அந்த பவுடரோட எசன்ஸ்லாம் சேரும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வேகிறதுக்காக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி அதில் வேக வச்சுக்கலாம். தேங்காய் பால்லையும் வேகும்போது இந்த கறியில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வித் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ கறி பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம தேவையான அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே இதில் கொஞ்சம் கிரேவியாக இருக்கனால எப்பயுமே பிரியாணி செய்யும்போது ஒரு 1 டம்ளர் கம்மியாக தண்ணி எடுத்துக்கிட்டால் பிரியாணி நல்லா உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா குழஞ்சிரும். ஸோ தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே அது போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி போடலாம். அரிசி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை அதில் போட்டுடலாம். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு தான் கடைசியாக கொஞ்சம் போடுறது. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வர மாதிரி விட்டால் போதும், அதிகம் வேண்டாம். இப்போ நல்லா கிளறி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியாச்சு. இப்போ 2 விசில் 3 விசில் தேவையில்லை. ஸோ 2 விசில் வந்தால் போதும். 2 இல்லைன்னா 1 வந்தால் போதும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளறி எடுத்தால் சுவையான சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.